இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்பாஞ்சி ஃப்ரை பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு அதுக்கு நல்லா அவிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறணும். கார்ன்ஃப்ளவர் அப்படியே சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிக்க வேண்டியதுதான். பொரிச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிட்டு அதை அப்படியே எடுக்க வேண்டியதுதான். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நீங்கள் ரெடியாக நல்லா பரட்டி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா வந்த உடனே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோதான். அதோட அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்பாஞ்சி ஃப்ரைல இதோட கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், இது பச்சை உருளைக்கிழங்கு கிடையாது, அவிச்சது. நல்லா அவிச்சிட்டு தோலை உரிச்சு இந்த மாதிரி நம்ம இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக அழகாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சில்லி கொஞ்சம் சால்ட்டும் போட்டு இதை இந்த மாதிரி இப்படி நல்லா பரட்டிட்டோம்னா ஸ்பாஞ்சி உருளைக்கிழங்கு ரெடி.